அந்த தான்கிற அகங்காரம் எங்கே அப்படி கிளர்ந்து எழறதோ அவ்வளோதான். அது எவ்வளவுக்கு எவ்வளோ விஷம் மாதிரி மேலே ஏறுறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஆள் அப்படியே அதல பாதாளத்துக்கு தள்ளிடும். அதுதான் அங்கேயும் நடக்கிறது. நாரத மகரிஷி கொஞ்ச நேரம் பார்க்குறார், இவா கண்டுக்கிற மாதிரி தெரியல. அடே நலகூபரனே, மணிக்ரீவனே, 2 பேரும் செருக்கோடையும் செல்வத்தோட அகந்தையாலையும் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துட்டுருக்கேன். நீங்கள் இப்போ நிற்கிற கோலம் எப்படி இருக்கு தெரியுமா? மரம் மாதிரி இருக்கு. மரத்துக்கு தான் லஜ்ஜை இருக்காது. யார் வெட்டினாலும் பேசாமல் இருக்கும், யார் என்ன பண்ணினாலும் மரம் பேசாமல் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நீங்கள் இருக்கே. எப்படி நீங்கள் மரம் மாதிரி இருக்கேளோ அப்படி மரமாகவே போக கடவுதுன்னு சொல்லி சாபம் கொடுத்தாராம்.